ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ராகவேந்திர பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழின் 5வது பருவம் முத்தப்பருவம் ஆகும். குழந்தையின் 11ஆம் திங்களில் நிகழ்வது இப்பருவமாகும். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் முத்தப்பருவம் சிறந்த பருவமாக கருதப்படுகிறது. குழந்தை பாராட்டி மடியில் தூக்கி வைத்து கொண்டு அதன் மலரினும் மெல்லிய இதழ்களால் முத்தம் பெற்று மகிழ்தலே முத்தம் பருவம் ஆகும். பாட்டுடைத் தலைவனை குழந்தையாக்கி அதன் முத்தத்திற்கு இயங்கும் கவிஞர்களின் நிலையினை எல்லா பிள்ளைத்தமிழ் நூல்களிலும் காணலாம். அப்போது பாட்டுடைத் தலைவனின் சிறப்புகள் பலவாறு புகழப்படும். முத்தப்பருவம் 10 மாதம் கடந்தது, பவள இதழும் விரிந்தது, சங்கில் வல்லம்பூரி அல்லவா, சாங்கிய யோக வல்லவா, மாசரு நல் முத்தே, மாதவனின் ஞான சொத்தே, அன்னை கன்னத்தில் கொடுப்பாய் அன்பாய் ஒரு முத்தே, தென்றல் கன்னத்தை மெல்ல தீண்டி சென்ற போதிலும், மழை தூறல் சாரலாய் முகத்தை வருடிய போதிலும், மலைகள் முழுதும் குளித்து மணலை கொடுத்த போதிலும், மாமாங்க விரதத்தை முடித்த போதிலும், கவலை தீராது நீ கன்னத்தில் முத்தம் கொடாது. எழில் தம்பிரான் திருமாலை ஏழு பிறப்பும் போற்றிடுவாய், வடவேங்கடம் சென்று வேங்கடவன் கருணை பெறுவாய், உடுப்பி கிருஷ்ணன் கோயிலில் உள்ளமுருக பாடிடுவாய், அன்னை கண்ணம் காத்திருக்கு ஆசை முத்தம் தாராயோ, பொன்னி நதி கரையிலே பொன் கிடைக்குமா தெரியவில்லை, தரணிக்கு ஒரு தங்கமாய் தபசிலானி தோன்றினாய், கோவை உதடு மலர்ந்து கொள்ளை சிரிப்பு பூத்திடுவாய், அன்பை பொழியும் நிலவே ஆசை முத்தம் தாராயோ, செவ்வானமும் சற்று நாணிடும் செந்நிற இதழை பார்த்து, தேனும் தெவிட்டி கசக்குதே, தயிரும் முன்ன புளிக்குதே, அதிரை மேய்த்த அச்சுதனிடம் ஆத்மஞானம் பெற்றவனே, மலரின் மனம் போலவே மணியே முத்தம் தருவாய், மணியே முத்தம் தருவாய். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.